அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வேதனைகள் ஏன் வருது, எப்படி வருது? ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனாக எப்படி மாறுறான் அப்படின்னு கேட்டால், முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு மனுஷன் கூட பழகிற மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கி ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைய எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட பழகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அந்த பழகிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? அவங்க எந்த ஆவியில் இருக்கிறாங்க, எந்த ஆவியில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத யாருமே கண்டுகொள்வது கிடையாது. இப்போ நல்லவனாக தான் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகளாக தான் நம்ம வளர்க்குறோம், நல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ளே வளர்க்குறோம். கர்த்தருக்குள்ளே இன்றைக்கி எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ் போதுக, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்குதுக. நல்லா வசனத்தில் வளர்ந்த பிள்ளையை கூட ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளிலே, நாட்களிலே அவர்கள் வழி தவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறுகிறது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு கெட்ட மனிதன் எப்படி உருவாகிறான், நல்லவனாக இருக்கிறவன் எப்படி கெட்டவனாக உருவாகிறான், ஒரு நல்ல வாலிபனாக இருக்கிறவன் எப்போ கெட்டவனாக உருவாகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இங்கே சொன்னீங்கன்னா வசனம் சொல்லப்படுனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அதாவது நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு தீமையான காரியம் வருவது கிடையாது, ஒரு போராட்டமான காரியம் வருவது கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே நல்லது செய்யும்படி நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்ன்னு இருக்கு. அப்போ இன்றைக்கி இன்றைக்கி எல்லா வாழ்க்கையில் நன்மை வரல அப்படின்னு கேட்டால், மெயின் காரியம் பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி நம்ம பிள்ளையை நல்ல பிள்ளையை தான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், ஆனால் அந்த செயற்கை இருக்குது தெரியுமா, செயற்கை. அந்த செயற்கை தான் பாருங்கள் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்ற. ஒரு நல்லவனாக போகிறான், இன்றைக்கி ஒரு குடிகாரனாக மாறுறான். அது என்ன காரணம்? இப்போ எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, இவன் குடிக்காமல் இருக்கிறான். ஒரு 7-8 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, பார்ட்டியில் கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. இவனும் போகிறான். அங்கே போனோன்னே ஒரு பார்ட்டி இருக்கிறது, கலந்துக்குள்ள நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நாளில் தான், அதனால் நீ ஒன்று கெட்டு போக மாட்டேன். இந்த ஒரு நாள் தண்ணி அடிக்கல, எனக்கா நீ தண்ணி அடி, என் நண்பன் அல்லவா, ஒரு நாள் உடம்பு ஒன்றும் ஆகாது, ஒரே ஒரு நாள் எனக்காக அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கம்பல்சரி என்ன செய்வாங்க, அந்த பழகிறவங்க என்ன செய்வாங்க, குடிக்க வைப்பாங்க. அந்த ஒரு நாள் குடிக்கிற குடி என்னான்னு கேட்டிங்கன்னா, அது பல நாள் குடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. இதே போல் தான் பல காரியங்கள், போத வஸ்துக்கள், பல தவறான காரியங்கள், சில எத்தனையோ பணம் வீண் விரயமாகிற காரியங்கள், இது எல்லாமே எப்படி ஒரு வாலிபனுக்கு, ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பழகிற அந்த வழக்கத்து மூலமாக தான் வருகிறது. நம்மளுக்கு தெரியாது அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, எந்த ஆவியில் இருக்கிறான், எந்த சூழ்நிலை இருக்கிறான்னு தெரியாது. அப்போ நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக தான் நம்ம வளர்க்குறோம், நல்ல பிள்ளைகளை தான் கொண்டு போகிறோம். ஆனால் திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துருச்சு, திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், இது ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அவன் பழகிற மனிதர்கள், பழகிற ஃப்ரெண்டுகள், நண்பர்கள், அவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்களாக இருக்கிறாங்களா பார்க்கணும். அதான் ருசித்து பார்க்கணும். எப்படி நம்ம ருசிக்கணும். ஒரு மனுஷன் அவனுடைய செய்கை என்ன, அவன் பழக்க வழக்கம் என்ன, அவன் பேச்சு எப்படி அப்படிங்கிறத பழகி தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பேசணும். நம்ம கூட பழகிறாள் நன்மையான பேசுகிறாங்களா, அற்புதங்களை பேசுகிறாங்களா, அதிசயங்களை பேசுகிறாங்களா, அன்பை பேசுகிறாங்களா, சமாதானத்தை பேசுகிறாங்களா, தாழ்மையை பேசுகிறாங்களா அப்படிங்கிறத அவருடைய வார்த்தையில் நம்ம எடை போட்டுக்கலாம். இருதயத்தின் நினைவு அது வாயில் என்ன செய்கிறது, அது வருகிறது. அப்போ இன்றைக்கி ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நல்லவங்க கூட சேரும்போது நல்லவர்களாக வளர்கிறாங்க, கெட்டவர்களோடு சேரும்போது கெட்டவர்களாய் மாறி விடுகிறார்கள். நல்ல வழியில் போகிறவங்களோடு சேரும்போது நல்ல வழியில் போவாங்க, கெட்ட வழியில் போகிறவங்களோடு சேரும்போது கெட்ட வழியில் போயிடுவாங்க.
அப்போனா இப்போ என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லவர் கூட உங்களுடைய பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லவர்களாக மாறிடுவீங்க. உங்கள்கிட்ட பழகிறவங்களும் நல்லவர்களாக தான் பழகுவாங்க. மற்ற தவறான யாரும் உங்கள்கிட்ட பழக மாட்டாங்க. மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தகப்பன் இயேசு அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் அதான் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. அப்போ நல்லவரோடு நம்ம உறவை வைத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட பழகிறவங்களும் நல்லவர்களாகவே என்ன செஞ்சிருவாங்க, பழகிறாங்க. அப்போ முதல்ல இந்த உலகத்தில் முதல் நல்லவர் யார் அப்படின்னு கேட்டால் இயேசு மகாராஜா ஒருத்தர் தான் அவர் நல்லவர். அல்லையா? நம்ம கூட ஒரு சில நேரங்களில் தீமையான வார்த்தைகளை பேசிடுறோம். அந்த இடத்துல நம்ம கெட்டவர்களாக மாறிடுறோம். சில அவதூறு வார்த்தைகளை பேசி போடுறோம். அந்த இடத்துல நம்ம கெட்டவர்களாக மாறி போடுறோம். சில கெட்ட வார்த்தைகள் வாயில் வருகிறது. சில கோவப்பட்டு சில தகாத வார்த்தைகளை பேசி போடுறோம். சில தவறான செயல்களை கூட செஞ்சு போடுறோம். சில பணங்களை எடுத்துப்பட்டு நான் எடுக்கலைன்னு சொல்லி போடுறோம். ஒரு சில நேரங்களில் பொய் கூட சொல்லிடுறோம். அப்போ நம்ம என்னவா மாறிடுறோம், கெட்டவர்களாக மாறி விடுகிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நம்மகிட்ட உண்மையிலிருந்து கொஞ்சம் விளையிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம உண்மையிலே 100க்கு 100 ஒரு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த இயேசு நல்லவர் என்பதை நாம் எல்லாரும் ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசிச்சுட்டு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் என்னவா மாறிடுறானா? அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணுமா, ருசிக்கணுமா? அவர் நல்லவர். என் வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணுவார், தீமை இயேசு பண்ண மாட்டார். ஏன்னா அவர் என் தகப்பன். அப்படிங்கிறத அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்கணும். இப்போ ஒவ்வொருடைய பதார்த்தங்கள் சுவையாக இருக்குது, பல வகை சுவையாக இருக்கும். இப்போ லட்டு ஒரு சுவையாக இருக்கும், அல்வா ஒரு சுவையாக இருக்கும், எத்தனையோ காய்கறிகள் சுவையாக இருக்கும், எத்தனையோ பழங்கள், ஒவ்வொரு பழங்கள் ஒருவித சுவையாக இருக்கும். ஆனால் எல்லா சுவைகளை காட்டிலும் கர்த்தர் நல்லவர் என்கிற சுவை தான் பெஸ்ட்டான ஒரு சுவை. அல்லேலூயா. அதை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பழம் கூட என்ன செஞ்சிடும், பழங்கள் என்ன செய்யும், ஒரு சில நேரங்களில் அழுகிடும். அந்த அழுகுன பழத்தை சாப்பிடும்போது அந்த அழுகு நாற்றம் என்ன செய்யும், எடுக்கும். ஒரு பழத்தை வாங்கிட்டு வரோம், வீட்டில் 2 நாள் வச்சுருக்கிறோம், சாப்பிட்றோம். அதே பழத்தை ஒரு வாரம் வச்சிட்டோம்னா அந்த பழம் என்ன செஞ்சிடும், அழுகி போயிடும். அப்போ அந்த பழத்தினுடைய சுவை என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் நம்முடைய தகப்பன் இயேசு சுவை எப்போதுமே ஒரே சுவை, நல்லவர் என்பது சுவை மட்டும்தான். அவர்கிட்ட தான் நல்லவர், வேறு யாரும் நல்லவங்க கிடையாது, வேறு யாரும் நல்லவங்க கிடையாது. இயேசு ஒருவரே நல்லவர். அப்போ அந்த நல்ல தெய்வத்தை நாம் என்ன செய்யணும், ருசிக்க வேண்டும். அந்த நல்லவர் என்பதை ருசிக்கணும், இதயத்திலிருந்து ருசிக்கணும், நாக்கில் ருசிக்கணும், வாயில் ருசிக்கணும். அப்படி ருசித்தது என்ன செய்யணும், அவர் மேலே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை என்ன செய்யணும், வைக்கணும். அதனால் நீங்கள் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னா நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. அது இன்னொரு காரியம், உங்கள்கிட்ட பழகிறாள் கெட்டாளாக இருந்தாலும் அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. இந்த நல்லவர் அப்படிங்கிற அர்த்தம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்லவர் அப்படிங்கிற வார்த்தை இயேசு ஒருத்தருக்கு தான் பொருந்தும். நல்லவர் என்பதை வார்த்தையை சொல்றதுக்கு தகுதியான தெய்வம் இயேசு தான். நீங்களும் நானும் நல்லவர்னு சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு தகுதி நம்மகிட்ட கிடையாது. எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, நம்ம நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி ஒருத்தர் தான், இயேசு ஒருத்தர் தான், அவர் தான் நல்லவர். ஏன்னு கேட்டால் அவர் உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம், அவர் நல்லவர். பிதா தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி பூமியில் அவருடைய அன்பை என்ன செஞ்சார், விளங்க பண்ணினார். அதான் நல்லவர்.
நம்மளை மீட்டெடுக்கும்படி ரத்தம் சிந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ அவர் தான் நல்லவர். நம்ம என்ன செய்யுது அதுக்கு தான் நல்லவர் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் இயேசுவை நல்லவர்னு சொல்லும்போது நம்ம நல்லவர்களாக தகுதியாக மாறிவிட்டுக்கிறோம். இயேசு நல்லவர் என்று சொல்லி பாருங்கள், நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. இயேசு அற்புதர் என்று சொல்லி பாருங்கள், நீங்கள் அற்புதராக மாறிடுவீங்க. இயேசு அதிசயர்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் அதிசயராக மாறிடுவீங்க. ஏன்னா தாவீது அவரை நல்லவர் நல்லவர் என்று சொல்லி அவரோடு இருந்தவங்க எல்லாத்தையும் அவர் சார்பாக வர வச்சிட்டார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலராகிய நமக்கு அவர் என்னவா மாறிடுறாரா? இங்கே இருங்க, இருதயத்தில் யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் என்ன மாறிடுறாரா? நன்மை செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக மாறிவிடுகிறார். எந்த கெட்ட காரியம் நம்ம குடும்பத்துக்கு வராது, நம்ம பிள்ளைய வாழ்க்கையில் எந்த கெட்ட காரியம் வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நமக்கு நல்லவராகவே நன்மை செய்யும்படியாகவே அவர் நம்மோடு மாறிவிடுகிறார். அப்போ யாருக்கு அவர் நல்லவராக வர்றாரு, யாருக்கு நல்லவராக செயல்படுகிறாரு, யார் குடும்பத்துக்கு நல்லவராக வர்றாருன்னா, அதாவது யார் இதயத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் தகப்பன் இயேசு அவர் நல்லவராக மாறிவிடுகிறார். இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவனு மாசு இல்லாத நம்ம நினைக்கணும். பகை உணர்வு கசப்புகள் இல்லாமல் இருக்கணும் தெரியும். ஆனால் இயேசு அவங்களுக்கு நன்மையை செய்ய வந்துடுவார். நல்லவர்னு என்ன அர்த்தம்? நன்மை நடக்கும். அல்லேலூயா. பாருங்கள் தாவீது எப்படி ருசிக்கிறார் பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் என்னவா மாறிறார்? சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர் அப்படின்னு கேட்டால், அவருடைய கிருபையை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தகுதியில்லாத நம்மளை தகுதிப்படுத்தி எல்லா கிருபையும் நமக்கு மாத்திரம் கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய தலைமுறைக்கும் கொடுக்குற தெய்வம். நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் என்ன செய்வாராம்? அவர் கிருபையை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அவர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 106:1. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஏன் அவரை துதிக்கணும், ஏன் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டால், காரணம் இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, அவர் ஒருத்தர் தான் நல்லவர், அதனால் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அதான் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஏன் அவர் நல்லவர்னு சொல்கிறோமா? அவர் நெருக்கத்திலே, இக்கட்டிலே, துன்பத்திலே அவர் நம்மளை காத்தனால அவர் நல்லவர். துக்க நேரத்தில் பாதுகாத்தாரே அவர் நல்லவர். பலவீன நேரங்களிலே பலன் கொடுத்தாரே அவர் நல்லவர். வருத்தப்பட்ட பாரம் சுமப்பரே எல்லாரும் என்கிட்ட வாங்க என்று சொன்னார்ல, அவர் நல்லவர். அப்போ நல்லவர்கிட்ட நன்மையான வார்த்தை தான் என்ன செய்யுது? வருகிறது. நல்ல கவனிங்க. சங்கீதம் 106:1, சங்கீதம் 107:1 என்ன சொல்லுது? சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. ஏன் துதிக்கணுமா அவரை? ஏன் துதிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஏன் துதிக்கணும்? சொல்லுங்க. அவர் நல்லவராக இருப்பதனால துதிக்கிறேன், அவர் நல்லவராக இருப்பதனால ஆராதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர் அப்படின்னு ஏன் பாடுறோம்? அவர் நல்லவர், அவர் வல்லவர் ஏன் பாடுறான்? அவர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர், நன்மையிலே செய்கிறவர். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? நல்லவர்.
புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும், பேசுங்க. சங்கீதம் 118:1. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் துதிக்கணும்னா அவர் கிருபையை நமக்கு எப்போதும் கொடுத்திருக்கிறார், ஆனால் அவரை துதிக்கணும். சங்கீதம் 118:29. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. ஏன் அடிக்கடி பாருங்க, தாவீதை பாருங்க, எப்போ பார்த்தாலும் நல்லவர் நல்லவருங்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம நல்லவங்களாக மாறுவதுக்கு அவர் நல்லவர்னு சொன்னால் போதும். ஒருவேளை நீங்கள் சில தவறுகள், சில பாவங்கள், சில மறைமுக காரியங்கள், சில பொய்கள், ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுக்கொள்ளுங்களேன், ஒன்றுமே வேணாம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லவங்களா என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லது சங்கீதம் 135:3. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது, அது இன்பமானது. கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது என்னவா, இன்பமாக. காரணம் அவர் நல்லவர். சங்கீதம் 136:1. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. பாருங்க எத்தனை நல்லவர். காரணம் அவர் நமக்கு நன்மை செய்கிறார். இப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த நல்லவர்கிட்ட நம்ம எப்படி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இங்கே இருங்க, நம்ம உலகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ தீமையான காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வெறும் நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் வரணும் அப்படின்னா அது இயேசுக்கிட்ட மட்டும் இருந்து தான் வரும். அன்பு எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட வருது. தாழ்மை எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட வருது. இரக்கம் எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட வருது. தயவு எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட வருது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட வருது. எல்லாமே இயேசுக்கிட்ட தான் வருது. இன்றைக்கி அன்பு இந்த உலகத்தில் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு மூல காரணமே இயேசு தான். இந்த உலகத்தில் மட்டும் இயேசு மட்டும் வராமல் இருந்தால் அன்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் அன்பு சகல பாவத்தை என்ன செய்யுது? மூடுது. அப்போ அவர் நல்லவராக நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல காரியங்களை செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். அப்போ யாருக்கு அவர் நல்லவராக வர்றாரு, யாருக்கு நல்ல காரியங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு. எப்படி 2 காரியத்தை கொடுக்குறார். எத்தனை காரியம்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். எது தேரணும்னு கேட்டால் ஆத்மா தேரணும். ஆத்மா தான் உள்ளான மனுஷன் தான் ஆத்மா. இந்த உள்ளான மனதுக்குள்ளே கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் 1. 2வது ஆத்மாவில் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அப்போ காத்திருப்பு தேவை. அவர் சமூகத்தில் இங்கே இருங்களேன், இப்போ வந்தால் உட்காந்து முழங்கா போட்டால் டக்குன்னு போகிறது காத்திருக்கிறது கிடையாது. தேவனுக்குன்னு தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக காத்திருக்கிறது, அது கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம எப்படியாவது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது நல்லது. அவர் காத்திருக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? 2வதுங்க, அவர் ஏன் அவர் நல்லவர் தெரியுமா? நம்ம நல்லவர் சொல்கிறது தகுதி இல்லை. அவர் ஏன் நல்லவர் தெரியுமா? அவர் சொல்கிறார் சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. எத்தனையோ பிள்ளை இன்றைக்கி பாவத்தில் கிடக்குங்க, பாவத்தின் வழியில் போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, பாவிகளுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? வழியை காட்டுறார். கெட்டு போயிட்டான், அவன் எந்திரிக்க முடியாது, அவ்வளோ முடிஞ்சு. அப்போ ஒரு மனுஷன் கூட கெட்டு போன கூட நினைச்ச மாட்டான், பக்கத்தில் வரமாட்டான். ஆனால் என் தகப்பன் நினைச்சாரு, கெட்டு போன பக்கத்தில் கையை பிடிச்சி, மகனே இதுவரை தவறான வழியில் போய்கிட்டு இருந்த என் பின்னே வா, உன்னை நல்ல வழிக்கு நான் கொண்டு வரேன், உனக்கு ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற தெய்வம் ஒரு உண்டு என்று கேட்டால் அது இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ நான் அவர் என்ன சொல்கிறார்? நான் பாவிகளுக்கு என்ன செய்கிறாரா? அவர் வழியை காட்டுகிறார். பாவிகளுக்கு வழியை காட்டுகிறார். அநியாயம் பண்ணுறவர்களுக்கு வழியை காட்டுறாரு, குடிக்கிறவர்களுக்கு வழியை காட்டுறாரு, தப்பான பாவம் பண்ணுறவர்களுக்கு வழியை காட்டுறாரு. பாவிகளுக்கு அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லி இயேசு இங்கே இருக்க நிறைய இடத்துக்கு போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? எங்கெல்லாம் பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அங்கே தான் தேடி போயிருக்கிறார். மனுஷன் போவானா? ஒருத்தர் ரவுடியாக தெரியுது, ஒருத்தன் கெட்டவனாக தெரியுது, ஒருத்தன் அதிகமாக வரி வட்டி வசி வாங்குகிறான்,
கெட்டவனாக இருக்குது, அவன் வீட்டுக்கு போகுமா, அவன் கூட பழகுவோமா? ஆனால் இவனை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அவனுக்கு நல்லவனாக மாறிடுறார். இங்கேருங்க, சகைவு வரி வெட்டி வசூல் பண்ணுறவன், அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான், இயேசுவை பார்க்குறதுக்கு ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறுறான். இயேசு அவனை பார்த்து உன் வீட்டுக்கு வரணும், இறங்கி வா அப்படிங்கிறாரு. ஆனால் இறங்கி வந்து போகும்போதே நிறைய பேர் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன் அல்லவா, இவன் வீட்டிலே இயேசு பாதம் படப்போகுது அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா, அவன் மேலே இயேசு பாசம் வச்சிருக்கிறார். இவன் நரகத்துக்கு போகக்கூடாது, இவன் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய வழியை என்ன பண்ணிட்டாரு, தப்பான வழியில் போனவனை நல்ல வழிக்கு என்ன செஞ்சிட்டார், இயேசு திருப்பி விட்டுட்டார். அப்போ நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தத்தில் உறவில் யாராவது கெட்டு போயிருந்தா, ஆண்டவரே கெட்டுப்போன சகைவை மனமாத்த வடைய வச்சு நல்ல வழிக்கு கொண்டு வந்தவரே, என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்குது, அவனை நீங்கள் நல்ல வழிக்கு உங்களால் கொண்டு வர முடியும் தகப்பனே. நீங்கள் தான் தேடி போனீங்க சகைவை நீங்கள் தான் தேடி போனீங்க. நீங்கள் தேடி போங்க, இந்த மனுஷன் கெட்டவனாக இருக்கிறான், நீங்கள் தேடி போங்க, இவனை திருத்துங்க ஆண்டவரே, நீங்கள் தான். மாத்திரமல்ல, அநேக சபையில் கொள்ளையடித்து அநேக சபையில் நாசம் பண்ணி சபை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்தேவானை கல்லஞ்சு கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த சவுலை தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது வழியில் தடுத்து நிப்பாட்டி சவுலே சவுலே என்று கூப்பிட்டு அந்த சவுலை பவுலாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு 14 நிருபங்களை எழுதுவதற்கு அந்த சவுலை மாத்திர தெய்வம் தான் இயேசு. அப்போ அவர் தான் நல்லவர், நம்ம நல்லவங்க கிடையாது. கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதுக்குரிய ஒரு தகுதி என் தகப்பன் இயேசு ஒருவருக்கே. அப்போ தான் அவர் நல்லவர். சகை வீட்டுக்கு போனார், சகை நல்லவனாக மாறிட்டான். சவுலை கூப்பிட்டாரு, சவுல் பவுலாக மாறிட்டார், நல்லவனாக மாறிட்டார். கடற்கரை தோட்டத்துக்குள்ளே போனார், 6000 பிசாசு பிடிச்சவனை பிசாசு விரட்டினார். தெக்கப்பலியா மாநிலம் போய் ஊழியம் பண்ணான், அவன் நல்லவனாக மாறிட்டான், அவன் ஊழியம் பண்ணிட்டான். இயேசு சந்தித்த நபர்களை பாருங்களேன். மாட மாளிகையில் கோடி கோபுரத்தில் போல எவன் பாவியாக இருக்கிறானோ, எவன் அநியாயம் பண்ணுகிறானோ, எவன் அட்டுழியம் பண்ணுகிறானோ, எவன் தவறு பண்ணுகிறானோ, எவன் பாவம் பண்ணுகிறானோ, அங்கே தேடி போய் அவனை நல்லவனாக மாற்றி அவன் வழியை சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி அவனும் பரலோகத்தின் பிள்ளையை மாத்திர தெய்வம் தான் இயேசு நல்லவர். நீங்கள் நானும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு வேசித்தனம் பண்ண ஒரு அம்மாவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. எவனவரும் உங்களை ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கணும் முதல்ல எரியும் சொன்னோன்னே ஒருத்தனும் இல்லை. அந்த இமை பொழுதுலேருந்து அந்த அம்மா நல்ல அம்மாவை மாறிடுச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா பரலத்துக்கு போகிற அம்மாவை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. பார்த்து பாவியான ஸ்திரீ அவர் செய்த ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெரும்பாடோட ஸ்திரீ 12 வருஷம் ரத்தப்போக்கு, முடியல, சாக போகிற நிலைமை, கையில் இருந்த பணமெல்லாம் காரியாக போச்சு. ஆனால் இயேசுடைய ஆடை தொட்ட உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போனது. இயேசு அந்த அம்மாவுக்கு நல்லவராய் மாறிவிட்டார். அல்லேலூயா. 32 வருடமாக நோய்பட்டு கிடந்தவனை போய் தேடி போகிறார். யார் நீங்களாண்டி தேடி போகுமா? 38 வருடமாக ஒரே இடத்துல படுத்த படுக்கையில் கிடக்கிறான், நாத்தம் எடுத்து கிடந்த. குளிச்சானா குளிக்கலையோ? இந்த பெதஸ்தா குளத்தில் எப்போ தண்ணி கலக்கும், தூதன் எப்போ இறங்குவார் காத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், தூதனை வந்து கலக்கும்போது என்னை தூக்கிட்டு கொண்டு விட ஆள் இல்லை. ஆனால் அப்பா சார் சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? அவனை தேடி போயிங்க, தேடி போய் எவ்வளோ ஒரு இறக்கமுள்ள தகப்பேன், தேடி போய் படுக்கை எடுத்துக்கொண்டு போங்கிறாரு. எந்திரிச்சு நடந்து போகிறான். அல்லேலூயா. அவர் தான் நல்லவர். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சு அந்த தெய்வத்தை நீங்கள் நல்லவர் சொல்லி பாருங்கள், நீங்களும் நல்லவராய் மாறி விடுவீர்கள். ஆமென். அதனால் இந்த நாட்களிலே ஆண்டவரை, என் மகனுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, என் மகளுக்கு நல்லவராக இருக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு நல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரை, உங்கள் நல்ல காரியம் என் மகனுக்கு கடந்து போவதாக அப்படி நீங்கள் ஜெபத்தில் செஞ்சு பாருங்களேன். உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு என் தகப்பன் இயேசு நல்லவர்களாக மாறிவிடுவார். எந்த தவறான காரியங்கள் இருக்குமானால் அவர் திருத்துவார். கர்த்தரே நல்லவர். ஆமென். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவர் மகதிஷிக்காராதுனமாரா அறிபாலாதூரம் அதுடி கரபாலகராதுடி கனமலகர. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர், வல்லவர், உன்னதர். உங்களை நாங்கள் ருசிக்கணும் தகப்பனே. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்கணும் தகப்பனே. இந்த மகிமையின் கரம், பலத்தின் கரம் எங்களோடு கடந்து வரட்டும்.
ஆண்டவரே, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லவர்களோடு இருக்கட்டும் ஐயா. நீர் நல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர். உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் யார் தவறான வழியில் போய்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல வழியில் நடத்தும்படியாக நீர் அவர்களுக்கு நல்லவராக வாங்க. தீய வழியில் யார் போய்கொண்டு இருக்காங்களோ அவர்கள் சகை வீட்டுக்கு தேடி போனீங்களே சப்பா, சகை வழியை மாற்றினீங்களே. சவுளை தேடி போனீங்களே சப்பா, சகைவை மாற்றினீங்க, சவுளை மாற்றினீங்க. நீங்கள் தேடி போய் கெட்டவனை நல்லவனாக மாற்றிருக்கீங்க. அதே போல் எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு தவறான வழியில் போய்கிட்டு இருக்காங்களா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அவளுக்கு நல்லவராக மாறுங்க தகப்பன், நல்லவராக மாறுங்க தகப்பன. நல்லவர், நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். பா தூரபாலா துஷந்தனமல்ல கரலபா தூரபாலா கரதரபா. இயேசு நல்லவர் தகப்பனே. இந்த வேலையில் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்த தகப்பனே, நீங்கள் நல்லவர் நல்லவர் நாங்கள் சொல்லணும் தகப்பனே. நாங்கள் நல்லவர்களாக மாறிடுவோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம் இந்த வார்த்தை கேட்குற ஒரு உள்ளத்தில் கடந்து வரட்டும். யாரெல்லாம் தவறான வழியில் போய்கொண்டு இருக்காங்களோ அவர்களுக்கு நல்லவராக மாறுங்க, நல்லவர்களாக வாங்க. தேடி போய் சகைவை நல்லவனாக மாற்றுறீங்களே, தேடி போய் சவுளை நல்லவராக மாற்றுனீங்களே. இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் யார் தவறான வழியில் போய்கொண்டு இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் தேடி போய் நல்லவர்களாக இருங்க ஆண்டவரே, நல்லவர்களாக இருங்க தகப்பனே. நன்மையான காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.